Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு ஹோம்லி பிரின்சஸ் சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் குழந்தைங்களுக்கான வெயிட் கெய்னிங் ஸ்நாக் டைம் பியூரி தான் பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். அண்ட் இது வந்து நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாவோ டின்னராகவோ கொடுக்காம ஸ்நாக் டைமில் வந்து இதை செஞ்சு கொடுங்க. ஒரு 5-6 ஸ்பூன் கொடுத்தா போதும். ஸோ இதை பற்றின ஃபுல் டீட்டெயில் வீடியோ வந்து வீடியோக்குள்ளே பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஸோ இப்போ இந்த ரெசிபி செய்கிறதுக்காக நான் ஒரு ஃபுல் சைஸ் வாழைப்பழத்தை இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். விதை பகுதியை நீக்கிட்டு தான் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். நடுவில் அந்த சீடு இருக்கும் இல்லையா, அதெல்லாம் நான் நீக்கிட்டு தான் இந்த மாதிரி வாழைப்பழத்தை கட் பண்ணி போட்டிருக்கேன். கூடவே 2 டேட்ஸ் வந்து இந்த மாதிரி குட்டி குட்டியாக பிச்சு போட்டிருக்கேன். இப்போ நான் இதை வந்து டபுள் பாயில் பண்ண போகிறேன். நீங்கள் இட்லி தட்டில் கூட வேக வச்சு அதை மேஷ் பண்ணி குழந்தைக்கு கொடுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி டபுள் பாயில் பண்ணி தான் கொடுக்குறேன். ஸோ இது வெந்ததுக்கப்புறம் பார்க்கலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும் இந்த வாழைப்பழம் எந்த அளவுக்கு நல்லா குக் ஆகிருக்குன்னு. கலர் இப்போ லைட்டாக சேஞ்ச் ஆகிருக்கு பார்த்திங்களா, வாழைப்பழம் டேட்ஸ் எல்லாமே. ஸோ இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த ரெசிபியை எந்த வயசு குழந்தைக்கெலாம் கொடுக்கலான்னு நிறைய பேருக்கு டவுட் இருக்கலாம். 8 மாதம் ஸ்டார்ட் ஆன குழந்தையிலேருந்தே தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். ஒருவேளை நீங்கள் 1.5 வயசுக்கு மேலே குழந்தை வச்சுருக்கீங்க அப்படின்னா குவான்டிட்டிஸ் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி, அதாவது வாழைப்பழமும் டேட்ஸும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிவிட்டு ஹாட் வாட்டர் நல்லா வச்சு நல்லா கொஞ்சம் இந்த ஸ்மூதி கன்சிஸ்டன்சியில் கொடுங்க. அதாவது இப்போது எப்படி சொல்கிறது, மில்க் ஷேக்லாம் இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரி பதத்தில் நீங்கள் கொஞ்சம் நல்லா அடித்து குழந்தைக்கு கிளாஸில் ஊற்றி கொடுத்திங்கன்னா அவங்க குடிச்சிடுவாங்க. ஸோ மற்றபடி 1.5 வயசுக்குள்ளே இருக்கிற குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஸ்பூன் வச்சு கொஞ்சம் ஊட்டி விட்ருங்க, அது போதும். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் நம்ம சேனலில் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களை வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye.